ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் வந்துட்டு இங்கே கட் பண்ணியிருக்கோம். பேக் பார்ட் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கிராஸ் கட்டிங் வந்துட்டு போட போகிறோம். ஸோ பிகினர்ஸ்க்கு கிராஸ் கட்டிங் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைங்க, பீஸ் மட்டும் எந்த பீஸ் கிராஸாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்களும் ஈஸியாக கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்துட்டு போட்டுடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த கிளாத்தில் கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நிறைய பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். அதாவது உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு நம்ம இழுக்கும்போது எந்த விதமான சுருக்கம் எதுவுமே வராமல் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா உங்களோட அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் பாருங்கள். ஸோ நமக்கு கிராஸ் கட்டிங்காக இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கிராஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இழுத்தா நல்லா இழுத்து கொடுக்கும். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் பேக் பார்ட்டில் இழுத்ததுக்கும் இந்த கிளாத்தில் இழுத்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கிராஸ் பீஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இடத்துல நல்லா கிராஸாக போட்டுக்கோங்க ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த 3 இடத்த நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அதாவது இந்த 3மே உங்களுக்கு நீட்டாக கிளாத் வந்துட்டு நெக்லைனுக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி இந்த 3 இடமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிராஸாக போட்டதுக்கப்புறம் பிகினர்ஸ்க்கு எல்லோரும் ஸ்கேல் யூஸ் பண்ணியே மார்க் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா மேலாப்பில் ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிடுங்க. கீழேயும் நம்ம எக்ஸ்ட்ரா லைன் வந்து போடணும். ப்ளவுஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்லைன் மார்க் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடுங்க. அந்த நம்ம பேக் பார்ட்டில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆம் ஹோல் எல்லாமே நீட்டாக எடுத்துடலாம். ஆம் ஹோல் வந்து எங்கன்னா நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கீழேயுமே அதே மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆம் ஹோல் குழிவு வந்துட்டு வரையணும். ஸோ ஆம் ஹோல் குழிவு வரைகிறது அப்படிங்கிறது நிறைய பிகினர்ஸ்க்கு எந்த இடத்துல வரையணும் அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்குது. ஸோ அதையுமே நம்ம பார்த்துடலாம். இப்போ பேக் பார்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெக்லைன் வந்துட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த லைனை நம்ம எக்ஸஸாக நீட்டி விட்டுக்கலாம். இந்த லைன் வந்து கிராஸ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக நீட்டி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெக்கோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கிற நெக்கோட அகலம் வந்துட்டு பேக் பார்ட்டில் இருக்கிற அதே அளவு ஃப்ரண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நெக்கோட இறக்கம் வந்துட்டு கொடுங்க. ஸோ நமக்கு 5.25 இன்ச்சு வந்து கொடுத்துருக்குறோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நெக்கோட இறக்கம் வந்துட்டு 5.5 இன்ச் வரும். மோஸ்ட்லி 5லேருந்து 6 வரைக்கும் தான் எல்லா ப்ளவுசஸ்க்குமே ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு வரும். அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா பேக் கட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பண்ணாமல் 6க்கு மேலே கீழே போகக்கூடாது. ஸோ நம்ம நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ குழிவு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சில் குழிவு வந்து கட் பண்ணுறோம். இது எங்கே கட் பண்ணணும்னா நம்ம சீம் அலவன்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கும் ஆம் ஹோல் ஸ்ட்ரைட் லைன்லேருந்து கர்வ் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த 2க்கும் இடையில தான் நீங்கள் குழிவு வந்துட்டு கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கொக்கிப்பட்டி பக்கம் இருக்கிற அந்த டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதோட லென்த் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸில் இதை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்கிற அளவை தான் நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்கணும். மற்றபடி நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கால்குலேஷன் படி போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட் கிடையாது, அளவு ப்ளவுஸில் இருந்தால் பண்ணுறோம். ஸோ நமக்கு 3.25 இன்ச் வந்து கரெக்டான அளவு, ரெடி அளவு. ஸோ நம்ம 1 இன்ச் வந்து ஜாஸ்தி பண்ணி ஸோ 4.25 இன்ச்சாக நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது மேலே 1/4 இன்ச்சுக்கு வந்து நெக்லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு, கீழே 1/4 இன்ச் வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு, திருப்பி 1/2 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 1/4 இன்ச் சேர்த்து 1/2 இன்ச் வந்து டாட் பிடிப்போம். ஸோ ஆப்போசிட் சைடு ஆம்ஹோல் சைடு எவ்வளோ வேணும் இருக்குது அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 5.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ் சேர்த்து தான். ஸோ இப்போ நம்ம டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறோம்.
ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறதா இருந்தால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொக்கி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கி பட்டி பக்கம் இருக்கிற கிராஸ் பீஸை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து நீங்கள் கிராஸ் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லெவலில் நீங்கள் ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது, லைட்டாக வச்சு மட்டும் மார்க் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு இந்த அளவு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10.25 இன்ச் வருது. ஸோ நீங்கள் ஷோல்டரில் இருந்து சென்டரில் நீங்கள் இந்த அளவை மார்க் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டாட் பிடிச்சதுக்கப்புறமா இந்த கிராஸோட பாயிண்ட் வந்து அதாவது முன்ன பின்ன வரும். அதாவது ஒன்று பாடியை விட்டு விலகி போயிடும், இல்லைன்னா ரொம்ப பாடிக்குள்ளே வந்துடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த பாயிண்ட்டை நீங்கள் கிராஸாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிராஸோட பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் தான் போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் வந்துட்டு நம்ம 1 இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நீட்டாக நம்ம மார்க் பண்ணி விட்டுடலாம். இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியில் கூடி வெள்ளைவாக வராமல் கொஞ்சம் மேலே ஏற்றி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா பட்டி வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் வந்து கிடைக்கும். அந்த லூஸஸ் எல்லாமே இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டிஃபாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ நீட்டாக வந்துட்டு ஃப்ரண்ட் வந்து கட்டிங் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு, கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் டாட்டெல்லாம் பிடிக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு வரும். அதாவது டாட் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை டாட் வந்துட்டு ரொம்ப அமுங்கு நாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு வரும். அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, அந்த நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணேன் பார்த்தீங்களா, கிராஸ் பாயிண்ட் வந்துட்டு அதாவது பாடியை விட்டு வெளியில் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஃப்ரண்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு 5 விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் என்னென்ன, அதை நீங்கள் எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனான வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள், ஐகான்லேயும் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனல் முழுக்க டெய்லரிங்கில் பிகினர்ஸ்க்கான சேனல் மட்டும்தான். நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங்கோ ஸ்டிச்சிங்கோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட மெத்தட் படியே எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நிறைய மெத்தட் இருக்குது, கட்டிங்லேயும் சரி ஸ்டிச்சிங்லேயும் சரி. ஸோ எல்லாத்தையும் போட்டு குழப்பாமல் ஒரே ஒரு மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ நீட்டாக வந்துட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டாட் வந்துட்டு பிடிக்கணும். ஸோ டாட் வந்துட்டு ஃப்ரண்ட்டோட ஹைட் நமக்கு இப்போ மோஸ்ட்லி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 இன்ச்சுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ 11 இன்ச் கிட்டே இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி டாட் பிடிக்கலாம் அப்படின்னா உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா ஷோல்டர் எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து சென்டர், ஸோ இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரில் சென்டர் இருக்கணும். ஸோ நமக்கு கொஞ்சம் விலகி இருக்குது. ஸோ இது மாதிரி சென்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற பார்த்திங்களா அந்த கிளாத்தை இந்த மாதிரி சேமாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இங்கே நமக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். இந்த லூஸை இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நெட்டில் தான் நீங்கள் டாட்டோட அகலமும் உயரமும் குறிக்கணும். ஸோ நம்ம ப்ளவுஸோட டாட் அகலம் எவ்வளோ அப்படின்னா 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சு அகலத்தில் 2.5 இன்ச் ஹைட்டில் வந்துட்டு நமக்கு டாட் வந்துட்டு பிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் வந்துட்டு கரெக்டாக வரும். அதாவது ஷோல்டர்லேருந்து சென்டரில் தான் உங்களுக்கு கிராஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாட்டை மென்ஷன் பண்ணி தான் அதுக்கப்புறம் வர்ற இந்த சைடு டாட்டெல்லாம் நம்ம பிடிப்போம். ஸோ இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் இதில் சென்டர் எடுத்து இதில் ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணி நம்ம டாட் வந்துட்டு பிடிப்போம். ஸோ இந்த மாதிரி சென்டர் எடுத்து 1/4 இன்ச் மார்க் பண்ணி நம்ம பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த டாட்டில் ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதாவது நம்ம 1.25 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி தான் டாட் வந்து 2.5 இன்ச்சுக்கு பிடிப்போம். ஸோ இதை மென்ஷன் பண்ணி இந்த டாட்டு இந்த 3 டாட்டுக்குள்ள வித்தியாசம் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் 1 வந்துட்டு போதுமானது. ஸோ 1.5 யாருக்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 40க்கு மேலே ப்ளவுசஸ் போகும்போது 1.5 இன்ச் கொடுங்க, நீட்டாக இருக்கும்.
கப்போட ஷேப் வந்துட்டு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.